ரோமர் நிருபத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அவனுடைய கிருபையினாலே சென்ற சில வாரங்களாக ரோமர் நிருபத்தை தியானித்திருக்கிறோம். அவைகளை சற்று நினைப்பூட்டுவதாக இருந்தால், ரோமர் முதல் 15 வசனங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரோம சபையை பார்க்க வரும்போதையும் அவர்களிடமிருந்ததான விசுவாசத்தையும் அவன் புகழ்த்தி பேசுகின்றான். அதுபோல 16-17 வசனங்களிலே விசுவாசத்தினால் ரட்சிப்பு என்றதான அந்த கருப்பொருளை அவன் அறிமுகம் செய்கின்றான். அதாவது ரோமன் நிருபத்தினுடைய மைய கருத்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதுதான். அதை அறிமுகம் செய்கின்றார். அதன் பின்பு 1ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் முடிய பாவம் என்றால் என்ன, பாவம் எப்படியெல்லாம் மனிதனையும் மனித சமூகத்தையும் முழு உலகத்தையும் ஆட்கொண்டிருக்கிறது, பாவம் ஆட்கொள்ளாத ஒரு இடமே இல்லை, பாவம் ஆட்கொள்ளாத மனிதனுடைய எந்த அவயவமும் இல்லை போன்ற காரியங்களை அவர் விவரித்தார். அதன் பின்பு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரம் முடியுள்ள வசன பகுதியிலே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி குறித்து வேதாகமத்திலிருந்து சில ஆதாரங்களை கொடுத்தார். ஏனென்றால் யூதர்களுடைய மத்தியிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்போது அவர்கள் பைபிளிலிருந்து ஆதாரம் இல்லாமல் இருந்தால் எதை நம்ப மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கும்படியாக அவர் யூதருடைய முற்பதாவாகிய ஆபிரகாமிலிருந்து வாழ்விலிருந்தே ஆதாரத்தை கொடுத்தார். அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற அந்த வசனத்தை ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து எடுத்து காட்டி ஆபிரகாம் விசுவாசத்தினால் மீட்கப்பட்டவன் என்பதை வலியுறுத்தினார். அடுத்ததாக 5ஆம் அதிகாரம் தொடங்கி 8வது அதிகாரம் முடிவுள்ள வசன பகுதிகளில் இயேசுவை விசுவாசிப்பதனால் நீதிமானாகவும் அல்லது நம்முடைய வார்த்தைகளில் ரட்சிக்கப்பட்டவனாகவும் என்று சொல்கிற ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியிலே வாழும்போது எவ்வளமான விசுவாசத்தை அவன் தொடர்ந்து பேண வேண்டும். அதாவது இயேசுவை கிறிஸ்துவ விசுவாசித்தால் அதிலிருந்து தொடங்கி அவன் எப்படி தன்னுடைய விசுவாசத்தை குறித்து தெளிவடைய வேண்டும், எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், வாழும்போது வருகிறதான ஆவிக்குரிய போராட்டங்கள் எவை, பரிசுத்தாவியானவர் எப்படி அவனுக்குள்ளாக இருந்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறார் போன்ற காரியங்களை 8வது அதிகாரம் வரை விளக்கினார். அடுத்த 9, 10, 11 அதிகாரங்களை மூன்றையும் ஒரே கருத்தாக ஒரு விசேஷித்த கருத்துக்கு நேராக இங்கே செல்கின்றார். சென்ற வகுப்பில் நாம் சொல்லியிருந்தோம் அல்லது தியானித்திருந்தோம். 8ஆம் அதிகாரத்தை முடித்துவிட்டு நேரே 12ஆம் அதிகாரத்துக்கு சென்றால் கூட அவர் ரோமருக்கு போதித்து வந்ததான அந்த இறையியல் மற்றும் வாழ்வியல் உண்மைகள் மாறாது. ஆயினும் முதல் நூற்றாண்டிலே குறிப்பாக ரோமர்களுடைய இருந்த சபையிலே, ரோமர் இருந்த சபை என்று அல்ல, எல்லா முதல் நூற்றாண்டு சபைகளிலும் யூதர்களும் இருந்தார்கள், புற இனத்தவர் இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எப்போதுமே உண்டு. அது யூதர்களுக்குள்ளான கேள்வி என்னவென்றால், இதுவரை தேவன் எங்களோடு தானே செயல்பட்டார், ஏன் இப்போது புற இனத்தவர்கள் சபைக்குள்ளாக வந்து தாங்கள் விசேஷித்தவர்கள் என்று கருதுகிறார்கள், தேவன் யூதர்களை தள்ளிவிட்டாரோ என்கிற ஒரு பார்வையும், அதுபோல புற இனத்தவரிடம் நாங்கள் இனிமேல் விசேஷித்தவர்கள், இஸ்ரவேலை தள்ளிவிட்டார் என்கிறதான ஒரு வாதமும் அல்லது ஒரு விவாதமும் இருந்து கொண்டிருந்தது.
இந்த விவாதத்திற்கு பதில் கொடுத்து கிறிஸ்தவர்களுக்குள்ளாக, அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக என்று சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறையினத்தவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் அவைகளை குறித்து விளக்க முற்படுகிறார். அதில் தான் அவர் சொல்லும்போது ஒன்றை சொல்வார், தேவன் புற இனத்தவரோடு இப்போது செயல்படுவதால் இஸ்ரவேலை முற்றிலும் தள்ளிவிட்டார் என்று யாரும் கருத வேண்டிய தேவையில்லை. குறிப்பாக 9ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலுடைய கடந்த கால சரித்திரத்தின் அடிப்படையிலே சில உண்மைகளை கற்றுத்தருகிறார். அது என்னவென்றால், தேவன் ஆபிரகாமை அழைத்து அதிலிருந்து இஸ்ரவேல் மக்களை பிரித்தெடுத்த அன்று வரை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தோல்வி அடைந்து விட்டனவோ என்கிற கேள்வி யூதருக்குள்ளும் இருக்கலாம், புறையினத்தவருக்கும் வரலாம். ஆகவே 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தோல்வி அடையவில்லை, தோல்வியும் அடையாது. என்றால் புறையினத்தவர் இங்கே வந்து விட்டால் தோல்வி அடைந்து விட்டதோ என்கிற ஒரு எண்ணம் யூதருக்குள்ளாக வரலாம். ஆகவே தான் சொல்கிறார், புறையினத்தவர் சபைக்குள்ளாய் வந்தபடியினாலே தேவனுடைய வாக்கு தத்தம் தோல்வி அடையவில்லை, மாறாக அது நிறைவேறுகிறது என்பதை 9ஆம் அதிகாரத்திலே விளக்கினார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 10ஆம் அதிகாரத்திலே இந்த காலத்தில் இஸ்ரவேலுடைய நிலை எவ்வளமாக இருக்கிறது என்பதை விளக்க வருகின்றார். 9ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலுடைய கடந்த கால வரலாற்றை நினைவுபடுத்தி மீட்புக்கான கருத்துக்கு வருகின்றார். இந்த 10ஆம் அதிகாரத்திலே இன்றைய காலகட்டத்தில், அதாவது ஆங்கிலத்திலே சொல்வதனால் இஸ்ரேல் அட் பிரசன்ட், இந்த காலகட்டத்தில் அவருடைய ஆவிக்குரிய நிலை எவ்வளமாக இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காக சில உண்மைகளை பேசுகின்றார். ஆகவே இந்த 10ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் உள்ள கருத்துக்களை மீண்டும் நினைப்பூட்டி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் வேத வசனமும் தேவனுடைய வாக்கு தத்தங்களும் அவமாகவில்லை. அதுதான் 30 அவர் சொல்கிறார், இப்படி இருக்க நாம் என்ன சொல்வோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. அப்படி என்றால் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் உண்மைத்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் அவைகளை மேம்போக்கமாக நம்பி வந்தோம். தேவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்திய கிருபைகளை புறக்கணித்து விட்டோம். மற்றபடி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இன்னும் தோல்வியடையவில்லை, தோல்வியடையாது. ஆனால் அதாவது இப்படி இருக்க நீதியை தேடாத புற இனத்தவர் நீதியை அடைந்தார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். உபவாசனத்திலே எப்படி தேவனுடைய நீதியை புற இனத்தவர்கள் பெற்றார்கள், அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி என்று சொல்கிறார். எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால் தேவனுடைய நீதியை பெற்றானோ அதுபோல புற இனத்தவரும் தேவனுடைய நீதியை பெற்றார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லி 31ஆம் வசனத்தில் சொல்றார், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எதனால அடையவில்லை? அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சித்தார்கள், ஆனால் அதை கூட முழு விசுவாசத்தோடு செய்யவில்லை. ஆகவே அவர்கள் தோல்வியடைகிறார்கள். மீண்டும் கவனமாய் சொல்ல வேண்டும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களோ தேவனுடைய உடன்படிக்கையோ தோல்வியடையவில்லை, அது தோல்வி அடையாது. ஆனால் அதன்படி வாழ வேண்டிய மக்கள் அதற்கேற்ப நடந்து கொள்ளாமல் விசுவாசத்தோடு அவைகளை கடைபிடிக்காமல் போனபடியால் அவர்கள் தோல்வியடைந்தார்கள், தேவன் தோல்வியடையவில்லை. ஆனால் புற இனத்தவர்கள் தேவனை நீதியோடு விசுவாசத்தோடு தேடினபடினாலே அவர்கள் யூதரால் அடைய முடியாத நீதியை புற இனத்தவர் விசுவாசத்தினாலே அடைந்தார்கள். அதுதான் 32 சொல்றார், என்னத்தினால் என்றால் அவர் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேடினபடியால் அவர் அதை அடையவில்லை. யார்? யூதர்கள். ஆகவே இடருக்கு ஏதுவான கல்லில் இடறினார்கள். எந்த கல்? கிறிஸ்துவாகிய, இல்லையா, சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த கல்லாகிய இயேசுவை குறித்து அவர்கள் இடறினார்கள்.
ஏனென்றால் மனித நீதிமானாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினால் மட்டும்தான். நியாயப்பிரமாண கிரியைகளை வெறும் சடங்காக கடைபிடிப்பதனால் அல்ல என்பதை உணர்த்துகிறார். உணர்த்திவிட்டு இஸ்ரவேலை குறித்ததான அடுத்த கட்ட, அதாவது இன்றைய காலகட்டத்தில் அவருடைய அடுத்த நிலையை விளக்க முயற்சிக்கின்றார். அதை 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை சொல்லுகின்றார். ஆகவே இந்த அதிகாரத்திலே அவர் இன்னொரு கோணத்திலும் இதை அணுகிறார். என்னவென்றால், நீதியை தேடாத புறையினத்தவர்கள் நீதியை பெற்றபடியால் அதில் பெருமை தேவையில்லை. யாருக்கு பெருமை தேவையில்லை? புறையினத்தவருக்கும் பெருமை தேவையில்லை. அந்த கருத்தை தான் வலியுறுத்துவதற்கு 10ஆம் அதிகாரத்திலிருந்து முற்படுகிறார். அதை 11 அதை முடிப்பார். அதே நேரத்தில் எப்படி புறையினத்தவர் தேவநீதியை கிறிஸ்துவை பெற்றபடினால் பெருமைப்பட வேண்டாமோ, அதுபோல புறையினத்தவருக்கு சுவிசேஷம் என்றபடியினாலே யூதர்களும் சிறுமைப்பட வேண்டிய தேவையில்லை, மாறாக விசுவாசத்துக்குள் வர வேண்டும். அதைத்தான் 10ஆம் அதிகாரத்தில் விளக்குகின்றார். சகோதரரே, 1ஆம் வசனம் 10:1, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? அவர் ஒரு ஜெபம் செய்து வருகின்றார். அது என்ன ஜெபம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் மீட்படைய வேண்டும். என்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவர்கள் மேசியாவுடைய ஆட்சிக்குள் வர முடியாது. இதுவரை அவர்கள் நினைத்தார்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலம் மேசி அமைக்கின்றதான ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும் என்று கருதி வந்தார்கள். ஆனால் இப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்படி அல்ல. கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம்தான் அவர்கள் ராஜ்யத்துக்குள் வர முடியும், மேசி அமைக்க இருக்கின்றதான ராஜ்யத்துக்குள் வர முடியும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவை புறக்கணித்தபடினாலே பவுல் தன்னுடைய உள்ள கிடக்கையையும் அவனுடைய ஆதங்கத்தையும் அவனுடைய விண்ணப்பத்தையும் அங்கே அவர் சொல்கிறார். சொல்லும்போது தான் சொல்கிறாரு, அது என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. என்ன விண்ணப்பம்? இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பம். அடுத்து சொல்றாரு, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். யூதர்களை குறித்து ஒரு சாட்சி சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. நியாயப்பிரமாணத்தை குறித்து, மோசை குறித்து, ஆபிரகாமை குறித்து, தங்கள் நாட்டை குறித்து, எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனத்தை குறித்து அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. ஆகிலும் அங்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. என்ன சொல்றாரு? அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஏனென்றால் எதை அறிய வேண்டும்? தேவனை அறிய வேண்டும். அது ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அடுத்ததாக கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தேவனை அறிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரில் கிடைக்கும் தேவ நீதி அறிய வேண்டும். ஆனால் அவர் அப்படி அறியாதபடியினாலே அவர் சொல்லுகிறார், அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்படியானால் உண்மையான வைராக்கியம் என்று சொல்லும்போது, கிறிஸ்துவிலே எனக்கு கிடைத்த மீட்புக்காக நாம் நன்றி செலுத்துகிறதனால் வருகிற ஒரு மனநிலையை வேண்டுமென்றால் அப்படி சொல்லலாம். இந்த வைராக்கியம் என்பது இங்கே எதிர்மனையிலே பேசவில்லை, பாசிட்டிவாக பேசுகிறார். அதாவது அவங்களுடைய ஜெலஸ் என்று சொல்வது ஜீல், அதுக்கான ஒரு அந்தத்தை தான் அதை பேசுகின்றார். ஆகவே அவர்கள் ஆண்டவரை அறிய வேண்டிய முறைகளை அறியாதபடியினாலே அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான கிரேக்க வார்த்தை எபிக்னோசின், அதனுடைய பொருளை குறித்து கிரேக்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபுல் நாலெட்ஜ். விக்னோஸ்கின் என்கிறதான கிரேக்க வார்த்தை சொல்ல வருகிற பொருள் ஃபுல் நாலெட்ஜ், நாட் ஆஃப் நாலெட்ஜ். அப்போது யூதருக்கு தேவனை குறித்து வைராக்கியம் உண்டு, ஆனால் தேவனை குறித்து முழு நாலெட்ஜ் இல்லை. அதான் பிரச்சனை. பாருங்க, பழைய ஏற்பாட்டை படித்தாலும் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு இது ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டை எவ்வளவுதான் படித்து தேறினாலும் அது முழு அறிவை கொண்டு வராது. சரி, இப்போ ஒரு கேள்வி, அப்படியானால் எப்படி முழு அறிவை கிடைக்கும்? பழைய ஏற்பாடு சொல்கிற கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால்தான் அவர்கள் முழு அறிவுக்கு வருகிறார்கள்.
இந்த இடத்துல தான் ஒன்றை சொல்ல வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. அப்படின்னு அதனுடைய பொருள் என்ன? பழைய ஏற்பாட்டை நீங்கள் முறையாக, சரியாக, கவனமாக ஆய்வு செய்தால் அது உங்களை இயேசு கிறிஸ்துவிடம் தான் கொண்டு வந்து விடும். ஆனால் இந்த யூதர்கள் என்ன செய்தாங்க? எல்லாம் படித்தாங்க, ஆனால் அதனுடைய முழு அறிவை பெறாதபடினாலே கிறிஸ்துவை அறியாமல் போனார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை அறிவதால் மட்டுமே யூதருக்கு முழு ஆன்மீக அறிவு வரும் என்பதை இங்கே அவர் சொல்கிறார். யூதருக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துள்ள அனைத்து மனிதருக்கும் தேவனை குறித்த முழு அறிவு எப்போது வரும் என்றால், அவர்கள் தங்களுடைய மத வைராக்கியங்களிலே இருப்பதனால் அல்ல. அது எந்த மதத்தில் வைராக்கியம் இருந்தாலும் பயனில்லை. மாறாக கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தேவனை அறிந்து மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே தன்னுடைய விசுவாசத்தை வைத்து, அவர்தான் இந்த உலகத்தை ஆளப்போகிற மேசியா, ராஜா என்பதை ஒருவர் நம்பும்போதுதான் அவர் முழு அறிவை பெறுகின்றார் அல்லது மீட்கப்பட்டவர் ஆகின்றார் என்று நாம் சொல்லுகின்றோம். அதைத்தான் தொடர்ந்து அவர் பேசும்போது அதை விளக்குகிறார். எப்படி முழு அறிவை அவர்கள் பெறவில்லை என்பதை விளக்குகின்றார். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இதனால அந்த தேவ நீதியை குறித்து சொல்லும்போது இறையியல் அறிஞர்கள் அந்த வசனத்தை, அதாவது அந்த வார்த்தை, இந்த 3ஆம் வசனத்தில் வருகிற அந்த தேவ நீதி என்கிற வார்த்தையை இறையியல் பார்வையோடு விளக்கும்போது இன்ஃபனைட் ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறார்கள். அதாவது எல்லையில்லாத தேவநீதி, எல்லையில்லாத தேவநீதி அல்லது முடிவில்லாத தேவநீதி என்று சொல்கிறார். இப்போது அந்த முடிவில்லாத தேவநீதி கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் தங்கள் சுயநீதியை குறித்து இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் இன்ஃபனைட், இட் இஸ் லிமிட்டட் ரைச்சஸ்னஸ். இப்போ எனக்கிட்ட இருக்கிற நீதி குறைவுள்ளதான். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நான் எந்த நேரத்திலும் தப்பு செய்யலாம், தேவகோபாக்கினைக்கு அல்லது தேவனுடைய சிக்ஷைக்கு ஆளாகலாம், அல்லது நான் எந்த இடத்திலும் தவறு செய்து அரசாங்கத்தினுடைய சிக்ஷைக்கு ஆளாகலாம். இல்லை, சில நம்ம பைக்கில் போகும்போது கூட ஃபைன் போடுறோமே, அது கூட நீதி மீறுவதான ஒரு கோணத்தில் பார்த்தால். ஆகவே நம்முடைய நீதி எப்போதுமே குறைவுள்ளது, ஒரு அளவுக்குள்ளானது. ஆனால் தேவ நீதி அளவற்றது. ஆகவே அந்த அளவற்ற நீதிக்குள் நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். அந்த அளவற்ற நீதிக்குள்ளாக நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அந்த அளவற்ற நீதி நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும், அதனுடைய பாதுகாப்புக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நீதி குறைவுள்ளது. ஆகவே தான் அந்த முழு நீதியை கிறிஸ்துக்குள்ள அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த, சுயநீதி எப்படி நிலைநிறுத்த முயற்சிக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தின் மூலம் அல்லது தங்களுடைய சுய கிரியைகள் மூலம், தங்களுடைய புண்ணியங்கள் மூலம் அறிவிக்க நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்யலாம்? தேவ நீதிக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த முடிவில்லாத எல்லையற்ற நீதியை அவர்கள் அணைத்து கொள்ளாமல், அதற்குள்ளாக தஞ்சம் புகாமல் அதற்கு வெளியே நிற்கிறார்கள். எதை போல தெரியுமா? கெட்டகுமார் என்கிற கதை என்றால் அது அந்த ஓமையை நாம் படிப்போமானால், கெட்டகுமாரனாக சென்ற தம்பி இங்கே வந்துட்டான். தகப்பன் ரொம்ப விருந்தை கொண்டாடுகிறார். அதை பார்த்து சகிக்காத அண்ணன் வெளியேவே நிற்கிறார். அதுதான் இந்த யூதருடைய நிலை. புற இனத்தவர் இந்த இளைய தம்பியை போல உள்ள வந்துட்டான். ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்களை மீட்டு சபைக்குள்ள கொண்டு வருகிறார். இதை கண்டு சகிக்காத மூத்த சகோதரர்களாக இருக்க வேண்டிய யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே நிற்கிறார்கள், அந்த அண்ணனை போல. ஏனென்றால் தங்களுடைய சுயநீதியில் நிலைநிறுத்த முயற்சிக்கின்றார்கள். அதைத்தான் அவர் சொன்னார். அடுத்து 4ஆம் வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசித்தால் அவன் புறஜாதி என்றல்ல, புற இனத்தவன் என்றல்ல, எந்த தேசத்தவன் என்றல்ல, அல்லது யூதன் என்றல்ல, எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக
கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். சிலுவையில் கூட என்ன சொன்னார்? முடிந்தது என்று சொன்னார். கிறிஸ்துவ என்ன செய்கிறார்? அந்த தற்காலிகமான முழுமையில்லாத நீதி தருகிற நியாயப்பிரமாணத்தை முடித்து தன்னிலே கிடைக்கிறதான எல்லையற்ற நீதியை, முடிந்து போகாத நீதியை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். அது யாருக்கு கிடைக்கும்? விசுவாசிக்கிற எவனுக்கும் கிடைக்கும். ஜாதி, மதம், மொழி எதுவுமே தடை கிடையாது. தேசம் தடை கிடையாது. எந்த எல்லையும் கிடையாது. ஆகவே கிறிஸ்துவிலே தான் அந்த எல்லையற்ற நீதியை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து படிக்கும்போது 5ஆம் வசனம், மோசே நியாயப்பிரமாணத்தினாலாக நீதியை குறித்து. அப்போ இந்த மோசே மீண்டும் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தால் கிடைக்கும் நீதியை குறித்து அவர் சில விளக்கங்களையும் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கின்றார். அதான் அவரே இங்கே எழுதுகிறார். இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். இவைகளை பழைய ஏற்பாட்டு அறிஞர்கள் சொல்றாங்க 613 சட்டங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கரெக்டாக செய்தால் பிழைப்பு தான். ஆனால் ஏன் பிழைக்கல? மனிதன் தன்னுடைய பாவத்தினாலும் பலகீனத்தினாலும் அதையும் சரியாக செய்யலை. சுயநீதியிலையும் அவனால் சரியாக வாழ முடியலை, நியாயப்பிரமாணத்தையும் அவனால் சரியாக கடைபிடிக்க முடியலை. அதனால்தான் விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மண்டி. அது உபாகமத்தில் அப்படி வருகிறது. உபாகம் 30. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, மோசே நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் நீதி உண்டாகும் என்று சொன்ன அதே மோசே அதை விட முக்கியமாக விசுவாசம் தேவை என்பதை சொல்லியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணத்தை வெறுமனை கடைபிடிச்சா அல்ல, அதை விசுவாசத்தோடு கடைபிடிக்கணும். அதான் பவுல் இப்போ என்ன சொல்றாருன்னா, அப்படி பவுல் மோசே சொல்லியிருக்கிறாரப்பா, உபாகம் 30 சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை கடைபிடிக்கலை. நீங்கள் 2 விதத்துலையும் தோல்வி அடைகிறீங்க. அதை முழுமையாக கடைபிடிக்கிறதுலையும் தோல்வி அடைகிறீங்க. குறைந்தபட்சம் விசுவாசமாக இருந்தால் இங்கே காப்பாற்றப்பட முடியும். உங்களுக்கு அதுவும் இல்லை. ஆனால் மோசே அந்த விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லாரு, அந்த விசுவாசத்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எந்த விசுவாசத்தை? மோசே ஒரு விசுவாசத்தை முன்னறிவித்தார் அல்லவா, அந்த விசுவாசத்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம்னு சொல்கிறார். சரி, அதை கீழே படிக்கிறதுக்கு முன்னால் மேலே அந்த 7வது வசனத்தை 6-7 வசனங்களை பல வேளைகளிலே நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமம் உண்டு. அதை நாம் பார்ப்போம். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாராவது நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து மேலிருந்து வரணும்னு ஏறி போக முடியுமா? அது முடியாத காரியம். அடுத்த சொல்றாரு, அல்லது அடுத்த வாய்ப்பு தாரார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார்? சரி, மரித்த உயிர்த்தெழுந்த இயேசுவை கீழந்து கொண்டிருக்க யாராவது பாதாளத்துக்கு போக முடியுமா? அதுவும் சாத்தியம் இல்லை. அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, மீட்பரை கொண்டு வருவதற்கு நீ பரலோகத்துக்கு போயும் வர முடியாது. ஏன்னா பரலோகத்துக்கு போயிட்டு இங்கே வர முடியாது. பரலோகத்திலிருந்து கிறிஸ்துவ நீயாட்டு கொண்டு வர முடியாது. அதுபோல நீ பாதாளத்துக்கு போயிட்டா பிறகு நீ வர முடியாது. இன்னொன்று, கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு நீ பாதாளத்துக்கு போக வேண்டாம். இயேசு ஏற்கனவே உயிர் தெழுந்து விட்டார். அதையும் மனதில் வைக்க வேண்டும். அப்படியானால் இந்த 2 வசனத்தில் அவர் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், உன்னை மீட்கிற மீட்பராகிய கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு நீ பரலோகத்துக்கும் போக முடியாது, நீ பாதாளத்துக்கும் போக முடியாது, போனால் வரவும் முடியாது. அப்போ அடுத்த கேள்வி, ரொம்ப அருமையாக பவுல் அந்த வாதத்தை வைக்கின்றார். அப்போ எப்படியப்பா நீ ரட்சிக்கப்படுவ?
நீ பரலோகத்துக்கு போய் ரட்சகரை காண முடியாது, பூர்வலோகத்திலிருந்து ரட்சகரை மன்னிக்கும் பாதாளத்திலிருந்து ரட்சகரை காண முடியாது. அப்படின்னு என்ன, உன்னுடைய சுய கிரியையினால் நீ பரலோகத்துக்கே ஏறினாலும் மீட்பை அடைய முடியாது. மீண்டும் சுய கிரியையின் உச்சபட்சத்தை சொல்லுகிறார். அதுபோல உன்னுடைய சுய கிரியையுடைய உச்சபட்சத்தில் நீ கீழே பாதாளத்துக்கு போயிட்டு வந்தாலும் மீட்பு அடைய முடியாது. அப்படியானால் மீட்பு எப்படி? அது ரொம்ப அருமையான அந்த ஆர்கியுமெண்ட் சொல்லார். இது சொல்ல வருகிற செய்தி, நீ பரலோகத்துக்கு வானத்துக்கு போய் அது கடினமான உழைப்பு, பாதாளத்துக்கு போயிட்டு வர்றதும் கடினமானது. அப்போது உன்னுடைய கடின உழைப்பினால், அதாவது நீ எவ்வளவுதான் முயன்றாலும் இல்லை, வானத்துக்கும் பாதாளம் ரொம்ப தூரம், இவ்வளவு தூரம் நீ பாடுபட்டாலும் சுய நீதியினால் நீ மீட்பை அடையவே முடியாது. சுருக்கமாக ஒற்ற வாக்கியத்தில் சொன்னால், உன்னுடைய சொந்த உழைப்பு எவ்வளவுதான் தீவிரமாக இருந்தாலும் மீட்பை அடைய முடியாது, மீட்பரை நீ காண முடியாது. ஆகவே மீட்பு நீ மேலே போகிறதுனாலே கீழே வரனாலே வாரதில்லை. அப்போது அது சொல்லிட்டு சொல்கிறாரு, என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாய. அப்படின்னா அப்போது நான் மீட்புக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லாத. மாறாக மீட்பு மேலே நீ எட்ட முடியாத தூரத்தில் இல்லை, மீட்பு நீ அடைய முடியாத பாதாளத்தில் இல்லை. அப்போ எங்கே இருக்குது? அருமையான ஒரு ஆர்கியுமெண்ட் சொல்றாரு, உன் வாயிலும் பாருங்க சமீப, இந்த வார்த்தை 8ஆம் வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். இந்த பொருள், இந்த மீட்பு, இந்த விசுவாசம், இந்த வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை எங்கே இல்லையா? மேலே இல்லை, வானத்திலையும் இல்லை, பாதாளத்திலையும் இல்லை, அவ்வளோ தூரத்தில் இல்லை. மாறாக அது உனக்கு சமீபத்திலேயே இருக்கிறது. அந்த வார்த்தை உன் வாயிலும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம், உனக்கு கையிலேயே அந்த வார்த்தை இருக்கிறது. கிறிஸ்துவை குறித்த வார்த்தை, விசுவாசத்தை குறித்த வார்த்தை உன் கையிலே இருக்கிறது. ஆகவே உனக்கு சமீபமாக அந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ எங்கே இல்லை? வானத்தில் இல்லை, வானமண்டலத்தில் இல்லை, பாதாளத்தில் இல்லை. உன்னை மீட்கிற செயல் எங்கே இருக்கிறது? இந்த வார்த்தையாகிய தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில் இருக்கிறது. அதுதான் மீட்பை குறித்து சொல்லுகிறது. அந்த வார்த்தை உனக்கு பக்கத்திலே இருக்கிறது, உன் கையிலே இருக்கிறது. அது கையில் மட்டும் இருந்தால் போதாது, உன்னுடைய வாயிலும் உன்னுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும், உன்னுடைய சொல்லிலும் செயலிலும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை, அந்த வார்த்தை இதை மோசே சொன்னது, உன்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை இருக்க வேண்டும்னு மோசே சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தையை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இந்த வார்த்தைன்னு சொல்லும்போது, நம்ம ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த லோகோஸ், அந்த வார்த்தையோடு போட்டு குழப்பக்கூடாது. இந்த வார்த்தை எதை சொல்கிறது என்றால், ரேமா என்கிற கிரேக்க வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது பேச்சில் வருகிறதா சொல்லு. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லை, இந்த பேச்சு தான் ரேமா. ஆகவே இந்த வார்த்தை, நான் பேசுகிற பேச்சு, அந்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்போ என்னது? நாங்கள் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம் அல்லவா? இந்த வார்த்தையை நீ கேட்டு, மோசே ஏற்கனவே சொன்னபடி, அவனுடைய நியாயப்பிரமாணத்திலே சொன்னபடி, அவர் சுட்டி காட்டி அந்த விசுவாசத்தும் உனக்கு இருதயத்தில் இருக்குமானால், நாங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ மோசே விசுவாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறான். அந்த விசுவாசம் உன வாயில், உன கையில் இருக்குது, உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும். அந்த விசுவாசத்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். உன்னுடைய இருதயத்தில் எந்த விசுவாசம் இருக்க வேண்டும், உன்னுடைய வாயில் எந்த விசுவாசம் இருக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதை நீ கேட்டு விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10ஆம் வசனம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்படின்னா இதை நீ இருதயத்தில் விசுவாசித்தால் தான் உனக்கு நீதி. மற்றபடி சுயநீதியை அடைய முடியாது, சுயநீதியினால் அடைய முடியாது. நியாயப்பிரமாணத்தில் அந்த நீதியை பெறுவதற்கு தகுதியற்றமாய் போகின்றாய். ஆகவே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆகவே இருதயத்தில் இருக்கிற விசுவாசமானது சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும்.
பப்ளிக் டெஸ்டிமோனியாக இருக்கணும் இல்லையா? ஆகவே அல்லது உன்னை இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை யாரும் அறிய மாட்டார்கள். ஆகவே தான் அதை சொல்வது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இந்த விசுவாசத்தின் மூலம் அவரை விசுவாசிக்கிறவன், அப்போ இந்த வார்த்தைகளை கொடுத்து தேவனை, நியாயப்பிரமாணத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திய கிறிஸ்துவை, நியாயப்பிரமாணம் முன்னிறைக்கிற விசுவாசத்தில் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஜாதியர்கள் சபைக்குள்ளே வருகிறாங்கன்னா நீங்கள் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. அதுபோல் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை. இந்த விசுவாசத்தில் யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர். இந்த இடத்துல கர்த்தரானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இந்த தொழுது கொள்ளுகிற என்கிற வார்த்தையை எவ்ரேய மொழி அறிஞர்கள், ஏன்னா அது யோவேல் 2:32 வருகிறதான வசனத்தோடு தொடர்புடையது, கால் அழைத்தல் என்கிற வார்த்தையோடு பயன்படுத்துகிறார்கள். அதாவது கர்த்தரானவர் தம்மை தொழுதுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதனுடைய பொருள் கர்த்தருடைய நாமத்தை அழைக்கிற, அதாவது இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை விசுவாசத்துடன் அழைக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பர், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவரே ராஜா என்று விசுவாசிக்கிற எவனும் யூதனும் கிரேக்கருமாய் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். இப்படி அவர் அந்த விசுவாசம் கிறிஸ்துவில் இருப்பதுதான் முழு அறிவுக்கான அடையாளம் என்பதை அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு 14 வசனத்தில் இந்த விசுவாசத்தை எப்படி மக்கள் அறிய வேண்டும் என்பதை குறித்து பேசுகின்றார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்போ அவரை விசுவாசிக்காம எப்படி அவரை நோக்கி அழைக்க முடியும்? ஏன்னா அழைத்தால் தான் மீட்பு வருகிறது. கிறிஸ்துவை நோக்கி அழைக்கணும். ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்காக என்னை மரித்தீர், அடக்கப்படும், உயிர்த்தெழுந்தீர், நீரே ராஜா என்கிற அந்த விசுவாசத்தோடு அழைக்கும் போது அவன் மீட்கப்படுகிறார். ஆனால் அவன் எப்படி அந்த மீட்புக்காக அவன் தேவனை அழைக்க முடியும்? எப்படி அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்படாதென்றால் அந்த செய்தியை காதிலே கேட்காதவர்கள். இல்லை, காதில் கேட்கணும் இல்லை. இன்னைக்கு காது செயல்படாதவர்களுக்கு சைன் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கிறது. எப்படியாவது அவர்கள் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படணும். கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஆகவே எல்லோரும் கேட்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ மக்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் காதிலே செய்தி கேட்க வேண்டும். செய்தியை கேட்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிரசங்கிகள் தேவை. அந்த பிரசங்கிக்கிறங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே கெரிசோ என்கிற வார்த்தையாக இருக்கிறது. அதனுடைய பொருள் பறைசாற்றுதல். பழைய காலத்தில் ராஜாக்கள் முரசடிப்பட்டு செய்தியை சொல்லுவாங்க. நம்முடைய ஊர்களில் இப்போ கூட சில இடங்கள் இருக்கிற கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா, அரசாங்கத்தினுடைய ஒரு அறிவிக்கை கொட்டடிச்சு அறிவிக்கிறதான் பறைசாற்றுதல். அந்த கொட்டடிக்கிற சத்தத்தின் மூலம் மக்கள் வருவாங்க, அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே போவான். இன்றைக்கு மாடர்ன் PA சிஸ்டம், ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டுது, அதுவும் ஒரு விதத்தில் தான். ஆனால் அடிப்படையிலே பறைசாற்றுதல் என்பது மிக நுட்பமான பொருளை உடையது. ஒன்று, ராஜா அனுப்பிய செய்தியை அறிவித்தல் இல்லையா? பஞ்சாயத்தில் உள்ள செய்தி, அரசாங்கத்துடைய செய்தியை பறைசாற்றுகிறான் மக்களுக்கு. அதுபோல ராஜாவின் செய்தியை பிரசங்கிக்கிறவன் தான், பறைசாற்றுகிறவன் தான் அந்த செய்தியாளன். ஆகவே ராஜாவின் செய்தியை பிரசங்கிக்கும் போது மக்கள் கேள்விப்பட வேண்டும். அது அடுத்தது இனி பிரசங்கிக்கிறவன் எப்படி? அனுப்பப்பட வேண்டும். அதனால தான் அடுத்த வசனத்தில் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ பிரசங்கிக்கிறவர்கள் அனுப்பப்பட வேண்டும். சொல்லிவிட்டு இதெல்லாம் கேள்விகளை கேட்டுவிட்டு அதற்கான ஒரு பதிலையும் தருகின்றார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அது ஏசாயாவில் வருகிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். அந்த பொருள் தெரியுமா? அந்த இடத்துல
இந்த சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர் என்று சொல்லும்போது ஏசாயாவுடைய பார்வையிலே பாவம் செய்த இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்கு செல்வார்கள். சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு ஒரு மீட்பு உண்டு என்பதை யோசேயா இங்கே அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக. அந்த அவருடைய பார்வையிலே சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள், சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க போகிறீர்கள் என்று ஒருவன் செய்தி அந்த காலத்தில் சொல்வான் அல்லவா, அது மாபெரும் சுவிசேஷம். இஸ்ரேல் மக்களுக்கு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருதல் மாபெரும் சுவிசேஷம். அதுபோல இன்றைக்கு சாத்தானின் சிறையிருப்பில், பாவத்தின் சிறையிருப்பில், உலகத்தின் சிறையிருப்பில், சுயநீதியின்றி சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவிலே நீதி கிடைக்கும் என்கிற நற்செய்தி மாபெரும் சந்தோஷத்தை தரும். அந்த செய்தியை கொண்டு வருகிற ஒவ்வொருவனுடைய பாதங்களும் எப்படி இருக்கிறதா? பொற்பாதங்களைப் போல இருக்கிறதா. எந்த பொற்பாதம்? இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்களை மீட்பின் செய்தி சொல்றவங்களுக்கு பாதத்தை எல்லாம் அந்த மக்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம். அது ஒரு ஒரு கவிநயத்தோடு சொல்லுவதான், வேற ஒன்றும் இல்லை. அதுபோல இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூலம் ஆண்டவர் அந்த செய்தியை உங்களுக்கு தந்திருக்கிறான். அவங்க கால்நடையாக நடந்து வந்து இந்த மீட்பின் செய்தி, இந்த சுவிசேஷன் செய்தி, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுக்கு முழு நீதி உண்டு என்கிற அந்த மாபெரும் செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறாங்களே, நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாமா? அதான் சொல்லாரு 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆகவே இந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும். இது காதில் நற்செய்தி கேட்பதனால தான் வரும். பல வேளைகளில் இந்த வசனத்தை சிலர் தவறாக பிரசங்கிறத நான் கேட்டுக்கிறேன். கேள்வினா நீங்கள் மாறி மாறி கேள்வி கேட்கணும், அப்போ தான் உங்கள் விசுவாசம் வரும். அப்படி சொல்லலாம், ஆனால் அது அடிப்படை பொருள் அல்ல. அடிப்படை பொருள் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை, அவர்தான் இந்த உலகத்தின் ராஜா என்கிற நற்செய்தியை நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் மூலம், அவர்கள் பறைசாற்றுவதன் மூலம் கேட்கிறீர்கள். அதுவே உங்களுக்கு சுவிசேஷம். அதை கேட்பது தான் உங்களுக்கு மீட்பை கொண்டு வரும். சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு நற்செய்தியை சொன்னவர்களுக்கு எவ்வளவு சொன்னபோது அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த செய்தியை கேட்டவர்கள். அதுபோல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை கேட்கிற நீங்கள் சிறையிருப்பில் மகிழ்ச்சி கண்ட மக்களை விட அதிக மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்து மீண்டும் இங்கே தான் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் சிறையிருப்பு, பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு நித்திய ராஜ்யத்திற்கு மட்டுமல்ல, மேசியா அமைக்க போகிற ராஜ்யத்திற்கும் தகுதியுடையவர்களாக இருக்கின்றோம். அல்லது மேசியா அமைக்கிற ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்திற்குள்ளும் கடந்து போகிற அந்த பாக்கியத்தை, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதனால் பெறுகிறோம். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து தங்கள் சொந்த ராஜ்யத்துக்கு திரும்பினார்கள். நாம் பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு மேசியாவுடைய ராஜ்யத்தினுடைய குடிமகனாக வருவதற்கான தகுதி மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்தில் செல்கிற பாக்கியத்தையும் இந்த சுவிசேஷத்தினால் பெறுகிறோம். ஆகவே இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிப்பதனால்தான் விசுவாசம் வரும். அடுத்த சொல்லாரு, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எந்த கேள்வி? கேட்குற கேள்வி, கேட்குற செவியில் கேட்குற செய்தி வசனத்திலிருந்து வரணும். மரித்து உயிர்த்த இயேசுடைய வசனத்திலிருந்து வரணும். அவர் அனுப்பிய அப்போஸ்தலருடைய வசனத்திலிருந்து வரணும். புதிய ஏற்பாட்டுடைய செய்தியின் அடிப்படையில் அது வர வேண்டும். இப்படி இருக்க 18 வசனம், அவர்கள் கேள்விப்படவில்லையா? யாரு இந்த இடத்துல அவர்கள் என்று சொல்வது? யூதர்களை கேட்கிறார். அவர்கள் கேள்விப்படலையா? அவங்க காதில் இந்த செய்தி போகலையா? எருசலேமில் தானே பெந்தேகோஸ்து நாளிலிருந்து அந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக இயேசு கூட 3 ஆண்டுகள் ஊழியத்தை செய்தாரே. அப்போ கேள்விப்படலையா? சொல்லாரு, கேள்விப்படையில கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். கேள்விப்பட்டாங்க, கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்செடுக்கிறது கடைசி வரைக்கும் செல்றது. அவனுடைய வார்த்தை யாரா பிடிச்சு நடத்த முடியுமா? வானம் என்னது, சிங்காசனம், பூமி என்னது, பாதப்படின்னு சொன்னாரே, அவருடைய வார்த்தையை நீங்க தடை போட முடியுமா? காற்றுக்கே தடை போட முடியாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு தடை போட முடியுமா? இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அதே கேள்வி மீண்டும் வேறு கோணத்தில் கேட்கிறார். இங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை எக்னோ என்கிற கிரேக்க வார்த்தை. அதனுடைய பொருள் புரியவில்லையா?
அறியவில்லை என்பதை விட ஆழமான ஒரு வார்த்தை. அவங்களுக்கு புரியலையா? அறியலையா? கேள்விப்படவில்லையா? புரியலையா? எவ்வளோ ஆரோக்கியமாக அதை கொடுக்குறாரு. அதாவது யாரும் தேவ சமூகத்திலிருந்து தப்பி சொல்ல முடியாது, போக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு புரியலையா? அவங்க அறியலையா? கேட்கலையா? அறிஞ்சாங்க ஆனால் கீழ்படியலை, கேட்டாங்க ஆனால் கீழ்படியலை, புரியலையா? தொடர்ந்து படிங்க. அறிந்தார்கள், அதான் உங்களுக்கு தெரியும். முதலாவது மோசே, எனக்கு ஜனமல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை புறக்கணிப்பார்கள். அதன் மூலம் சுவிசேஷம் புற இனத்தவருக்கு போகும் என்பது நான் சொல்லலை, அப்போஸ்தலராகிய நாங்கள் சொல்லலை, பேதுரு சொல்லலை. நீங்கள் முழு நிச்சயமாக நம்புகிற உங்கள் மோசையே இதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை விடுவீங்க, தேவனை நம்ப மாட்டீங்க, நியாயப்பிரமாணத்தை முறைப்படி கடைபிடிக்க மாட்டீங்க. ஆகவே எனக்கு ஜனமில்லாதவர்களை, அப்படின்னா யூதர்கள் என்னென்ன சொன்னாங்க? நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், மற்றவங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பார்வையில் என்னுடைய ஜனம் இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா, அவர்கள் எனக்கு ஜனமில்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன். என்ன எரிச்சல்? அப்போது அவங்க சபையில் வந்தோடனே இப்போ யூதர்களுக்கு அதான் பிரச்சனை. அவங்க எப்படி சபைக்குள்ளே வரலாம்? இது எங்களுக்கு மட்டும்தானே, எங்களுக்கு தானே தேவன் வாக்குத்தத்தை தந்தார், எங்களுக்கு தானே உடன்படிக்கை தந்தார். ஏன்னா இல்லைப்பா, மோசே அப்போ சொல்லியிருக்கிறான், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். ஏன்னா பல வேளைகளில் யூதர்கள் தங்களை மட்டும்தான் புத்தி உடையவர்கள். அதாவது ஆன்மீக புத்தி, ஆவிக்குரிய புத்தி எங்களுக்கு மட்டும்தான் உண்டு, வசனம் எங்களுக்கு தான் உண்டு, தேவ ஞானம் எங்களுக்கு தான் உண்டு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அப்படி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். எப்படி அவங்களுக்கு கோபம் ஊட்டுவார்? நம்ம அவங்கள கோபம் ஊட்டுறோமா? இல்லை. நாம் இயேசு ஏற்றுக்கொண்ட சபையில் வருகும்போது அவர்களுக்கு என்னடா இவங்க வாராங்களே அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. இதுதான் முதல் நூற்றாண்டில் யூதருடைய மனநிலையாக இருந்தது. ஒரு பக்கம் புற இனத்தவர்கள் நாங்கள் தான் பெருசுன்னு பெருமை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க, மறுபக்கம் யூதர்களுக்கு ஒரு வித போராட்டம் வருகிறது. எப்படி இவங்க வரலாம்? அதுக்கு தான் பதில் கொடுக்குறார். விசுவாசத்தினால யாரும் வரலாம் சொல்றாரு. அடுத்தது அது மட்டுமல்லாமல் ஏசாயாவும் இன்னொன்று சொல்லியிருக்கிறார். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். யார் தேடலை? பழைய ஏற்பாடு காலத்தில் புற இனத்தவர் அதிகமாக தேவனை தேடலை, அவங்களும் தேடலை. இஸ்ரவேலும் போய் சொல்லலை, சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் சொல்லலை. ஆனால் அவர்கள் கண்டு கொண்டார்கள். யாரில்? கிறிஸ்து இயேசுவிலே. இல்லையா? தொடர்ந்து படிப்போம். என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போது புற இனத்தவர் மீட்புக்குள்ளாய் வருவாருங்கிற வார்த்தை தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக யூதர்கள் அதை சரியாக புரியலை, புரிய வேண்டிய முறையில் புரியல. அவங்களுக்கு சொந்த பார்வையில் புரிஞ்சிருந்தாங்க. 22 வசனம் இஸ்ரவேலை குறித்தோ அதே ஏசாயா தான் சொன்னான். கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகளுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் கையை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கான். அப்போ என்னது? என்னை தேடாத புற இனத்தவரை அனைத்து கிறிஸ்து இயேசுவில் அவங்கள நான் சபையில் கொண்டு வைக்கிறேன். ஆனால் என்னை புறக்கணிக்கிற யூதர்கள் மேலே என்ன இருக்கிறது? என் கையை நீட்டினேன். இந்த கை நீட்டுதல் என்ன தெரியுமா? இட் இஸ் எ ஜட்ஜ்மெண்ட் பாயிண்டிங். ஒரு நீதிபதி ஒருத்தனை பார்த்து குற்றம் சாட்டுகிறோம். நாத்தான் தாவீதை பார்த்து நீயே அவன்னு சொன்னான். பெத்சேபாவிடம் தாவீது பாவம் செய்தது. ஆகவே இஸ்ரவேலரை பார்த்து தேவன் சொல்வது நீங்கள் தான். யாரு? இயேசுவை புறக்கணிக்கிற நீங்கள் தான். ஏசாயா சொன்ன ஏசாயா 65 அதிகாரம் 2 வசனம் நினைக்கிறேன். ஆம், அவர்கள் நீங்கள் தான். 1 வசனத்தில் ஏசாயா 65 1 2 படிப்போமா? அது படித்து அதோட படிப்போம். ஏசாயா 65. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமில்லாத வழியில் தங்கள் நினைவுபடி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுவதும் என் கையை நீட்டினேன். அப்போ முதல் வசனத்தில் புற இனத்தவருக்கு மீட்பு வருங்கிற வார்த்தை அங்கே மறைவாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் அது நிறைவேறுகிறது போல் இங்கே பவுல் பேசுகின்றார். அதே நேரம் அவருடைய நியாய தீர்ப்பின் கை அவர் விசுவாசிக்காத மக்கள் மேல்
முரட்டாட்டம் உள்ள ஜனத்திற்கு அன்றைக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீதும் தேவ கோபம் இருக்கிறது. பெந்தேகோஸ்து நாள் சபை ஆரம்பித்த பின்பு இன்று வரை இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் மீது மட்டுமல்ல, இயேசுவை புறக்கணிக்கிற எந்த மனிதன் மீதும் அந்த கை நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. கோபாக்கினின் கை நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பின் கை நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவரை தேடாமல் இருந்தாலும் இந்த காலத்தில் அவரை தேடுவோமானால், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கு என்று சொன்னவனுமாக கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட அந்த எல்லையில்லாத நீதியை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியில் மூழ்குவோமானால், அவருடைய நீதியிலே பாதுகாக்கப்படுவோமானால், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டு, மீட்புண்டு, நித்திய ஜீவன் உண்டு. மிக அழகாக யூதர்கள் எப்படி புறக்கணித்தார்கள், எப்படி அவருடைய புறக்கணிப்பு புறையிறத்தோருக்கு விசுவாசத்தினால் கிடைத்தது. அது மட்டுமல்ல, எல்லோருக்குமே அது கிடைக்கும் என்பதை அங்கே 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இந்த காலத்தில் விசுவாசிக்கிற எவனுக்கும் அந்த எல்லையில்லாத தேவநீதி இயேசு கிறிஸ்துக்குள் கிடைக்கும் என்பதை நாம் சுவிசேஷமாக அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்ய கர்த்தர் நம்ம ஒருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென்.